அந்த திருட்டு சாமியார் சொன்ன விஷயத்தை தான் இப்ப அரவிந்தா நம்பிக்கிட்டு இருக்கா. அவன் சொன்னதுனாலதான் மித்ரா கண்டங்களுக்கு நீதான் காரணம்னு நம்பிக்கிட்டு இருக்கா. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளியே வர்றது, அரவிந்தா மனசை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எதுவுமே யதார்த்தமா நடந்த மாதிரி எனக்கு தெரியல மாமா. அந்த போலி சாமியார அத்தை நம்புறதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. யாரோட முயற்சியோ இருக்கு. யாரோ இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்ச சூழ்ச்சியால தான் இந்த போலி சாமியாரு அத்தையோட கண்ணில் படுற மாதிரி வந்திருக்கான். நீ சொல்றத பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுதுமா. இப்ப நம்ம என்னதான் பண்ணலாங்கிற? நம்ம கிட்ட இப்போ ரெண்டு வழி மட்டும்தான் இருக்கு மாமா. ஒண்ணு, ஏதாவது ஒரு விதத்துல இந்த புது சாமியார போலி சாமியார்னு நம்ம நிரூபிக்கிறது. இன்னொன்னு, காணாம போன அந்த ஜோசியர் இப்ப எங்க இருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அவரை திரும்ப கூட்டிட்டு வரணும். அவரோட வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கணும். அது வரைக்கும் அவரோட கண்டங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் காரணம் நான் தானே அத்தை நம்பிக்கிட்டே இருப்பாங்க. நீ சொன்னது உண்மைதாம்மா. காணாம போன ஜோசியர் எங்க போனாருன்னு ஒண்ணுமே தெரியல. அட்லீஸ்ட் இந்த புது சாமியாராவது திருட்டு சாமியாருன்னு அவங்கிட்ட அரவிந்தா ஏமாந்துகிட்டு இருக்கான்னு நாம நிரூபிச்சு காட்டணும். தேவயானி லக்ஷ்மி ரூமுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? தேவயானி, என்ன விஷயம் மாமா? நீ என்ன லக்ஷ்மி ரூம்குள்ள போற? அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. மனிஷா எங்க இருக்கான்னு தெரியல, அதான் இங்க எங்கேயாவது வந்தாளான்னு. மனிஷா எதுக்கு லக்ஷ்மி ரூம்ல இருக்க போறா? இல்ல, இதுக்கு முன்னாடி இங்க வர்ற மாதிரி பார்த்தேன், அதனாலதான். ஐயோ, லக்ஷ்மி பூஜை ஃபினிஷ் ஆயிடுச்சு போல இருக்கு. இந்த நேரத்துல தேவயானி ஆண்டியவ பாத்துட்டானா கதை முடிஞ்சது. அதோ மனிஷா. ஓ, நீ இங்க இருக்கியா? நான் தான் கவனிக்கல மாமா. நீ எங்க போயிட்ட மனிஷா? உன்னதான் ரொம்ப நேரமா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். மாமா, இங்க என்ன நடக்குது? தேவயானி, உன் ரூம்ல ஏதோ வேலையா போன மாதிரி தெரிஞ்சது, அதான் நிறுத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது ஒண்ணு இல்ல லக்ஷ்மி, மனிஷாவை தேடிக்கிட்டு இந்த பக்கம் வந்தேன், அவ்வளவுதான். இதோ இப்பதான் இவளை பாக்குறேன். மனிஷா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். லெட்ஸ் கோ. லக்ஷ்மி, இனிமே நீ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்மா. அவங்களுக்கு ஒரு ரூம்ல ஏதோ தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா எதையோ தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. நான் டைமுக்கு வந்ததுனால சரியா போச்சு. இல்லன்னா தேவயானி உன் ரூம்குள்ள போயிருப்பா. அவங்க ரூம்குள்ள போயிருந்தா நான் உண்மையிலேயே மாட்டிருப்பேன் மாமா. ஏன்னா அவரோட ஆபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வெளியில தான் இருக்கு. அது மட்டும் கிடைச்சிருந்தா நான் அவரோட ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறேன்னு எல்லாம் உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம்மா, அதனால தான் சொல்றேன், நீ எதுக்கும் ஜாகிரதையா இரு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ மித்ரா ஆபீஸ்ல வேலை செய்யற வாய்ப்பை இழந்துருவ. அதுக்கப்புறம் மித்ராவை காப்பாத்துற சான்ஸும் மிஸ் ஆயிடும். பி கேர்ஃபுல். இன்னைக்கு எப்படியாவது நம்ம ஜானு கிட்ட பேசணும். அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு என் மேல என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். விவேக், பி கான்ஃபிடென்ட். எப்படியாவது அவகிட்ட பேசு. அவ மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ. அக்கா, சின்ன மாமா இங்கதான் நிக்கிறாரு. நமக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. எதிர்பார்த்துட்டு போட்டும், நமக்கு ஒண்ணு தேவையில்ல. அக்கா, ஜானு, என்ன நீ என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரியே போற? பார்த்தேன். அதுக்கு இப்ப என்னன்ற?
அட்லீஸ்ட் என் கூட பேசணும்னு கூட தோணலையா? பேசுறதுக்கு நமக்குள்ள என்ன இருக்கா? சரி, பேசுறதுக்கு உன்கிட்ட எந்த காரணமும் இல்லாம இருக்கலாம், ஆனா என்கிட்ட நிறைய காரணம் இருக்கு. அத கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. ஜானு, ஜானு ப்ளீஸ். விவேக், விவேக், சின்ன மாமா விவேக், மாமா உனக்கு ஒன்னும் ஆகல? எனக்கு ஒன்னும் ஆகல ஜானு. ஐயோ, என்ன ஒண்ணும் ஆகலன்னு சொல்ற? கையில இவ்ளோ பெரிய காயம் ஆயிருக்கு. எனக்கு தெரியும் ஜானு, என் மேல உனக்கு உன்னையே அறியாத ஒரு அன்பு இருக்கு. வெளியில மட்டும்தான் கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிற. பார்த்து நடந்து வந்திருக்கலாம்ல விவேக். நீ என்ன சின்ன குழந்தையா? எங்க எப்படி நிக்கணும்னு கூட உனக்கு நாங்க கத்து கொடுக்கணுமா? டிரைவர், அந்த காரை ஃபாலோ பண்ணு. ஓகே மேடம். ஆண்டி, மித்ரா புதுசா ஓபன் பண்ண பிரான்ச் கூட எந்த பக்கம் தான் இருக்கு? எந்த ரூட்ல தான் போயாகணும்? லக்ஷ்மியும் இதே ரூட்ல போயிட்டு இருக்கா? ஒருவேளை நம்ம பிரான்ச் பக்கத்துலயே அவ வேலை செய்யற ஆபீஸும் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் ஆண்டி. ஏனியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரிய தானே போகுது. ம். இது மனிஷாவோட கார் மாதிரியே இருக்கு. இவங்க எதிர்பாராம என் பின்னாடி வராங்களா இல்ல தெரிஞ்சுதான் வந்துட்டு இருக்காங்களா? இனிமே நீ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்மா. அவங்களுக்கு ஒரு ரூம்ல ஏதோ தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா எதையோ தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. நீ எதுக்கும் ஜாகிரதையா இரு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ மித்ரா ஆபீஸ்ல வேலை செய்யற வாய்ப்பை இழந்துருவ. சந்தேகமே இல்ல, மனிஷா வேணும்னு தான் என் காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் எங்க வேலை பார்க்கறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என் பின்னாடி வந்துட்டு இருக்கா போல.